என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் ஒருத்தர், அவரு சென்னை ஓஎம்ஆர்ல துரப்பாக்கத்தில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. என்கிட்ட கேட்டார், பிரதர் இது மாதிரி நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், என்னால் மாதம் 30,000 சம்பளம், அதை வச்சு என்னால் குடும்பத்தை சமாளிக்க முடியல, நானும் ஐடி கம்பெனியில் வண்டி வாங்கி எடுத்து ஐடி கம்பெனியில் ஓட்ட போகிறேன், அது ஓட்டுறது லாபமாக இல்லையான்னு கேட்டார். அவர்கிட்ட நான் எப்படின்னு நான் சொல்லி புரிய வச்சேன். பிரதர், நீங்கள் என்ன தான் நீங்கள் மாதத்துக்கு 25 நாள் 30 நாள் ஓட்டினாலும் உங்களால் 80,000 நீங்கள் காசு சம்பாதிப்பீங்க, ஓகேவா? அந்த 80,000 நீங்கள் எப்படி நீங்கள் வண்டி வாங்கினா 10 லட்ச ரூபா ஆகும் ஷிஃப்ட்டு, சிஎன்ஜியோட 10 லட்ச ரூபா ஆகும் வண்டியோட விலை. அதில் நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் இன்ஷியல் அமௌண்ட்டு ஒரு 3 லட்சமோ சம்திங் கட்டி நீங்கள் வண்டி எடுப்பீங்க. அதுக்கு நீங்கள் மாதம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, டியூ கட்டுவீங்க, இஎம்ஐ கட்டுவீங்க. இஎம்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19,000 ரூபா 20,000 ரூபா வரும். அது இல்லாமல் கேஸ் போடணும், சிஎன்ஜி போடணும்னா அதுக்கு ஒரு 20,000 ஆகும். இதுலேயே உங்களுக்கு வந்து 40,000 போயிடுதா? அப்புறம் நீங்கள் வந்து வண்டிக்கு தான் நீங்களா ஓட்டினா லாபம். அதுவே நீங்கள் வண்டிக்கு நீங்கள் டிரைவர் போட்டு ஓட்டினீங்கன்னா டிரைவருக்கு நீங்கள் ஒரு 30,000 சம்பளம் தரணும், ஓகேவா? 30,000 + 40 எவ்வளோ, 70,000 போயிடுது. மீதி 10,000 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வருஷம் அதுக்கு வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் கட்டணும். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா 30,000க்குள்ளே வரும். புது வண்டி எடுத்தா பம்பர் டு பம்பர் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா 30,000க்குள்ளே வரும். அப்புறம் வண்டியோட சர்வீஸ் ஒரு நீங்கள் வெளியே மெக்கானிக்கில் விட்டிங்கன்னா ஒரு 5,000 ரூபாய்க்குள்ளே வரும். இதுவே நீங்கள் ஷோரூமில் விட்டிங்கன்னா 10,000 ரூபாய். அப்புறம் வண்டியோட மெயின்டெனன்ஸ் செலவு, அப்புறம் 2 வருஷம் ஒரு முறை வண்டிக்கு எஃப்சி வரும், அதுக்கு ஒரு தனியாக ஒரு 10,000 ரூபாய் வைக்கணும். நிறைய செலவு, சரிங்களா? இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வருஷம் 4 வருஷம் உங்களால் சம்பாதிக்க முடியாது, ஓகேவா? வாங்கின சம்பளம் நீங்கள் கேஸ் போடுவீங்க, இஎம்ஐ கட்டுவீங்க, டிரைவருக்கு வண்டி ஓட்டுற டிரைவருக்கு சம்பளம் கொடுப்பீங்க, அவ்வளோதான். எதுவுமே உங்களுக்கு நிற்காது. தயவுசெய்து சொல்கிறேன், ஐடி கம்பெனியில் ஓட்டுற டிரைவர் வந்து வர ஐடி எம்ப்ளாய் கிட்ட இந்த மாதிரி கார் ஓட்டுங்கன்னு அவங்ககிட்ட பிரைன் வாஷ் பண்ணி இந்த வேலைக்கு வர வச்சுறாதீங்க. அவன் நிம்மதியாக ஐடி கம்பெனியில் மாதம் 30,000 சம்பாதிக்கிறான். அவனுக்கு அதிலே ஒர்க் பண்ணனா ஒரு வருஷம் சம்பளம் ஏறும், சரிங்களா? அவனை நிம்மதியாக இருக்கட்டும். இல்லை வந்து அவனை மாட்டிங்கன்னு அவசரப்பட வச்சுறாதீங்க, சரிங்களா? அது யார் சொன்னா தெரியல, அந்த டிரைவர் இந்த மாதிரி ஐடி கம்பெனியில் வந்து ஓட்டுங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.